ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இங்க இருப்பா சார். அவ வாஷ் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருப்பேன். நான் எல்லா பேக் எல்லாம் எடுத்து கையில கொடுத்துருவேன். சண்டே நைட்டு கூட்டிட்டு போவா. அந்த வாசல்ல ஷூ வாஷ் பண்ணி வச்சிருப்பேன். அது 2 பேரும் மறந்துட்டு போயிடுவாங்க. அங்க இருந்து மண்டே போன் பண்ண கொஞ்சம் கூட தெரியாதா ஷூ கொடுத்து அனுப்பணும்னு? எல்லாம் வாஷ் பண்ணி வெளியில எடுத்து மொட்டை மாடியில காய வச்சு அந்த ஷூ உள்ள வெயில் படணும், அந்த அளவுக்கு ஈரமா இருக்க கூடாது குழந்தைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு கூட அந்த மணல் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா மண்டே அன்னைக்கு எனக்கு போன் வரும் சார், இது ஷூ கூட கொடுத்து அனுப்பலையா, அது கூட கொடுத்து அனுப்ப முடியாது. இல்லடி நான் சொல்றதுக்குள்ள டொக்குன்னு போன் வச்சிருவா சார். அதாவது அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் சார் நம்ம தாய். கல்யாணம் ஆகி முடிஞ்சு ஒரு குழந்தை பெற்றுட்டாங்க நம்ம நாய் சார். அவங்க என்ன கோவப்பட்டாலும் நம்ம வாலாட்டிக்கிட்டே ஐயோ குழந்தை குழந்தை குழந்தைன்னு அதுக்கு மீறி ஒரு வார்த்தை ஏதாவது கோவமா பேசிட்டோம்னா ஸ்ட்ரைக் சார். குழந்தை நம்ம கண்ணிலே காட்ட ஸ்ட்ரீட்லயே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவாங்க, அந்த ஸ்ட்ரீட்லயே போவாங்க. புருஷன் முன்னாடி உட்காந்துருப்பாரு, பொண்டாட்டி அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பா. குழந்தை வந்து நம்ம வீட்டையே பாத்துட்டு போவோம் சார். இப்படி அந்த காட்சியை நம்ம பார்க்கணும். அப்புறம் சமாதானம் ஆகிறதுக்கு 1 மாசம் 1.5 மாசம் ஆன பிறகு சமாதானம் ஆகி அப்புறமா வருவா சார். அதுல ரொம்ப கொடுமை சமைக்கிறோம். சரி பொண்ணு மரும்பிள்ளைய வந்திருக்காங்க அப்படின்னு நாங்க இன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட போறோம் அப்படின்னுவாங்க. நாங்க என்னமோ அல்பத்தனமா ஐயோ நம்மள கூட கூப்பிட்டா போயிடலாம் நிம்மதியா கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தா போய் சாப்பிட்டு வந்து படுத்துடலாமே அப்படின்னு தோணும். ஆனா ஸ்டைலா வருவாங்க சார், ட்ரெஸ் பண்ணிட்டு நாங்க ஹோட்டலுக்கு போறோமா அப்படின்னு போயிடுவாங்க. ரொம்ப கோவம் வரும் சார். என்ன உனக்கு ஏதாவது வேணுமா, இல்ல நீ கூட வரியான்னு கூட கேட்க மாட்டாங்களே. அப்ப நாங்க என்ஜாய் பண்ணல சார். சார் நம்ம கேப்போம் சார், அம்மா போலாமா அப்படின்னு முன்னாடியே கேப்போம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது கேட்பாங்க சார். பெரும்பாலும் கேக்குறது இல்ல. ஆனா கேட்கும் போதெல்லாம் அவங்க லிஸ்ட்ல இல்லாத வேலை எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல பெரும்பாலும் நீங்க கேட்காம எப்பயாவது ஒரு தடவை கேக்குறப்ப நீங்க சும்மா பேச்சுக்கு தான் கேக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல சார், ஒரு சில டைம்ல எல்லாம் படிச்ச முட்டாளையிடுறாங்க சார். இவங்க நல்லா படிச்ச முட்டாளையிடுறாங்க சார் ஒரு சில டைம்ல. எங்க உங்க பாப்பாட்ட கொடுங்க. யார் ரொம்ப பாவம், அம்மாவா அம்மம்மாவா? அம்மம்மா. அம்மம்மாவா?